Welcome student, I am Ganeshan. The multiple integral change into polar coordinate இந்த டாபிக்ல இருந்து இந்த சம் முதல் சம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சம். யூனிவர்சிட்டியில் இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்றது நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு பார்ப்போம். நம்ம என்னன்னா இப்போ கொடுத்துருக்க இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெகிரல் ஓவர் 0 to a y to a x by x square plus y square into dx dy. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்டெகிரல் எடுப்போம். 0 to a integral y to a x by x square plus y square into dx dy. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், எடுத்த உடனே போலார் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். இதுக்கான கரஸ்பாண்டிங் டயக்ராம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டயக்ராம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க லிமிட் என்ன அப்படின்றது நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா as usual நம்ம எழுதுன மாதிரி தான் எக்ஸ் லிமிட் ஐடென்டிஃபை பண்ணணும், ஒய் லிமிட் ஐடென்டிஃபை பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி லிமிட்ல ஒய் இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட். எக்ஸோட லிமிட் ஒய் டு ஏ. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒய்யோட லிமிட் 0 to a. இதுக்கான டயக்ராம் வந்து நம்ம வரையணும். இதுக்கான டயக்ராம் நம்ம வரையணும்னா முதல்ல ஒய் ஆக்சஸ், அடுத்தது எக்ஸ் ஆக்சஸ். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியா போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த ஈக்குவேஷனை கூட நம்ம இங்க எழுதிக்கலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது அதே இதுல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்றது அனதர் ஸ்ட்ரெயிட் லைன். அது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போ இந்த இந்த டயக்ராம் வரைஞ்ச பிறகு இதுக்கு இந்த ரீஜனுக்குள்ள நான் ஒரு அந்த ஸ்ட்ரிப் வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் வேரியபிள் லிமிட், அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரையணும். அந்த ஸ்ட்ரிப் வரையும் போது பாருங்க, இப்போ நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைகிறேன். வரைஞ்சிட்டு அந்த லிமிட் கரெக்டான்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரிப் கரெக்டா. ஏன்னா இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் லைன், ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்கு, எண்ட் வித் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கரெக்ட். அப்போ நான் போட்டிருக்க ஸ்ட்ரிப் கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ரீஜன். இந்த ரீஜனுக்குள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா இது எக்ஸோட வேல்யூ ஏன்னு இதுல போட்டா ஒய்யோட வேல்யூ ஏ தான். அப்போ ஏ கமா ஏ. சரி, இது வந்து ஆரிஜின், அது வந்து 0,0, அதனால பதில் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ணணும், போலார் கன்வெர்ட் பண்ணணும், போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், சேஞ்ச் இன்டு போலார் கோஆர்டினேட்ல எக்ஸுக்கு வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுல இருந்து dx dy, dx dy யோட வேல்யூ r இன்ட்டு dr d தீட்டா அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். சரி, இந்த சப்ஸ்டியூஷன்ல நம்ம இந்த ரீஜனுக்குள்ள ஆரோட லிமிட்டும் தீட்டாவோட லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற லிமிட் ஃபார் ஆர் அண்ட் தீட்டா, ஆர் லிமிட் தீட்டா லிமிட், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தீட்டாவோட லிமிட் என்னைக்கு நம்ம பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது கரெக்டா ஈவனா பாதியா டிவைட் ஆகுது. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஈவனா அப்படியே பாதியா டிவைட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 90 டிகிரி 0 to π/2, அதுல பாதியா டிவைட் பண்றதுனால 0 to π/4. அதனால தீட்டாவோட லிமிட் நம்ம 0 to π/4 அப்படின்னு போட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இருந்து தான் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதுல எக்ஸோட வேல்யூ ஆர் காஸ் தீட்டா, ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ. ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் தீட்டா. அந்த ஏ பை காஸ் தீட்டா தான் ஏ சீக்கன் தீட்டா. ஏன்னா 1 பை காஸ் தீட்டா தான் சீக்கன் தீட்டா வச்சேன். அந்த சைடு போறதுனால ஆரோடது ஏ சீக்கன் தீட்டா. அப்ப லிமிட் வந்து 0 to a சீக்கன் தீட்டா, 0 to a சீக்கன் தீட்டா. சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இருந்து ஆர் கண்டுபிடிச்சா ஏ சீக்கன் தீட்டா. ஸோ லிமிட் ஆருக்கு வந்து 0 to a சீக்கன் தீட்டா, தீட்டாக்கு வந்து 0 to π/4. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு கொடுத்துருக்க இன்டெகிரல்ல சப்ஸ்டியூட் பண்ணி இதை எவாலுவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டெகிரல் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நான் அதை கன்வெர்ட் பண்ண போறேன் ஆர் அண்ட் தீட்டாக்கு. அப்போ என்னன்னா எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எப்பவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயரிங் ஆடிங் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்துடும். அதனால நீங்க சப்ஸ்டியூட்லாம் பண்ண தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் டைரக்டாவே நம்ம ஆர் ஸ்கொயர் போட்டுடலாம். டிஎக்ஸ் டிஒய், டிஎக்ஸ் டிஒய் தான் ஆர் டிஆர் டி தீட்டா. அதுக்கப்புறம் இந்த லிமிட் ஆரோட லிமிட் தீட்டாவோட லிமிட் போடணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆரோட லிமிட் தான் 0 to a சீக்கன் தீட்டா அண்ட் தீட்டாவோட லிமிட் 0 to π/4. ஸோ இதை இன்டெகிரல் பண்ணி போட வேண்டியதான். இதுல பாத்தீங்கன்னா ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயருக்கு கீழே இருக்க ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும்.
அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to pi by 4 இன்டெக்ரல் 0 to a secant theta cos theta into dr d theta. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல், பிகாஸ் ஆர் தான் வந்து இங்கே வேரியபிள் லிமிட், அதனால ஆர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பண்ணணும். அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 4 காஸ் தீட்டாவை வச்சுக்கிட்டு டிஆரோட இன்டெக்ரல் ஆர், ஆரோட லிமிட் வந்து 0 to a secant theta, 0 to a secant theta into d theta, ரிமைனிங் இன்டெக்ரல். அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 4 காஸ் தீட்டா இன்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a இன்ட்டு secant theta, லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, இன்ட்டு d theta. இப்போ என்னன்னா உங்களுக்கு எப்பவுமே secant thetaன்றது 1 by cos theta, ஸோ cos thetaக்கு cos theta கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஏவை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் டி தீட்டா, இன்டெக்ரல் 0 to pi by 4 டி தீட்டா. ஸோ டி தீட்டாவை இன்டெகிரல் பண்ணால் தீட்டான்னு வரும். அந்த தீட்டாவுக்கான லிமிட் வந்து 0 to pi by 4. ஸோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா pi a by 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.